ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த லாங் செயின் வந்து இந்த ஏற்கனவே ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வரணும். அதுக்கு நேராகவே போடுங்க. லாங் செயின் போட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் சின்ன ஒரு செயின் போட்டுட்டு இங்கே வந்து எந்த இடத்துல குத்துனீங்களோ அதே இடத்துலையே வந்து பக்கத்தில் அதுக்கு நேராகவே குத்திட்டு வரணும். சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப அடுத்த செயின் போடும்போது இங்கே கீழே கொண்டு வரும்போது எல்லாமே இவ்வளோ தூரம் தள்ளி கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டிச் போடணும். ஒரு லாங் செயின் போட்டு ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது இந்த சைடு, இப்போ இந்த சைடு போட்டால் இல்லையா, அடுத்தது இந்த சைடு இங்கே இந்த ஸ்டிச் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு நேராகவே இப்படி போட்டு வரணும். இப்போ ஒரு லாங் செயின் போட்டுட்டேன். அடுத்தது சின்னதாக இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்தது இங்கே வந்து குத்தணும். குத்தி ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டுட்டு இது எல்லாமே ஒரே நேருக்கே குத்தணும். இந்த இடத்துல ஒரு லாங் செயின் போட்டுட்டு சின்ன ஒரு செயின். அதே மாதிரி அடுத்தது வந்து போடுறது இங்கே போட்டிருக்கிற ஸ்டிச்சோட கொஞ்சம் கீழே வரணும். இப்போ ஒரு லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது பாருங்கள், அடுத்தது நான் இங்கே கீழே குத்துறேன். இங்கே கீழே குத்திட்டு இங்கே சின்னதாக ஒரு மேலே வந்து லாக் செயின் போடணும். லாக் செயின் போட்டு அப்படியே சைடில் வந்து போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து கீழாக நம்ம வந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு மேலே ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து பக்கத்தில் பாருங்கள், இங்கே ஒரு செயின் போடுறேன். அடுத்தது மேலே போடணும் செயின். இப்படி மேலே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வர்றது இங்கே இருக்கிறதோட கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு லாக் செயின் அதே மாதிரி தான். அடுத்தது இந்த சைடு கொண்டு வரும்போது இதை ஒட்டி பாருங்கள், இவ்வளோ கேப்பில் இங்கே இதை ஒட்டி ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இந்த சைடு ஒரு செயின் போட்டுட்டு மேலே போடணும். கீழே போட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு கீழே இறங்கி போகும். அதனால் மேலே வந்து லாக் செயின் போடுங்க. அடுத்தது இங்கே கொண்டு வரது வந்து இதோட இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி கொண்டு வரணும். ஒரு லாக் செயின் போட்டு திரும்ப மேலே இங்கே சின்ன லாக் செயின் போடுறோம் இல்லையா, இதுவும் வந்து மேலே தான் போடணும், கீழே போடக்கூடாது. இது வந்து நெக் லைனுக்கெலாம் வந்து போடலாம். இதே மாதிரி தான் போட்டு வரணும். நீங்கள் நடுவில் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரே அளவில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் வந்து ஏற்கனவே இங்கே குத்தின இடத்துலையே வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. ஏற்கனவே ஸ்டிச் போட்டிருக்கீங்களா அதே இடத்துலையே வந்து இது பண்ணிட்டு வரணும். கீழே தள்ளி போடக்கூடாது முடிக்கும் போது. ஏன்னா முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து முடிஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா. இப்போ ஒரு நெக் லைனில் போடுறோம், அதில் வந்து ஷார்ப்பாக வந்து முடிஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா. அதனால் நீங்கள் கரெக்டாக மேலே ஆரம்பித்த மாதிரியே கீழே வந்து முடிச்சிடணும். பாருங்கள், நான் வந்து அதே இடத்துலையே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுக்கு இன்னும் வேணும்னா கீழே தள்ளி ஸ்டிச் பண்ணணும். நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா அதிலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரெண்டு கலர் த்ரெட்லேயும் கலந்து போடலாம். அதே மாதிரி தான் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின், அப்புறம் சின்னதாக ஒரு செயின், லாக் செயின். அடுத்தது வர்றது வந்து கீழே வரணும். இந்த ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட கீழே வந்து ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எங்கே குத்திருக்கீங்களோ அது பக்கத்தில், அதுக்கு நேராக பக்கத்தில் வந்து சைடில் ஸ்டிச் போடக்கூடாது. இங்கே மேலே தான் சின்ன லாக் செயின் வந்து மேலே தான் போடணும். அடுத்தது கீழே இந்த இடத்துல பாருங்கள். இப்போ வந்து கீழே வந்து கொஞ்சம் தள்ளி போடணும். ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து எங்கே மேலே வந்து குத்திருக்கீங்களோ அதே இடத்துல குத்திட்டு அப்புறம் ஒரு சின்ன செயின். அதே மாதிரி தான் கீழே நீங்கள் இங்கே கீழே எடுத்துகிட்டு வரும் போதெல்லாம் வந்து இதோட கொஞ்சம் கீழே தள்ளி தான் ஸ்டிச் போடணும் அந்த லாங் செயின். இப்போ வந்து நம்ம வேறு கலர் வந்து மாற்றலாம், 2 கலரில் போடலாம். நம்ம எண்ணாட் போட்டுட்டு அடியில் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடியில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்னொன்று கலர் நூல் யூஸ் பண்ணி போடும்போது. நீங்கள் இந்த மாதிரி வேறு கலர் த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அப்படின்ட்டு 2 கலரு ஷர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரே க்ரீன் கலர்லேயே 2 கலராக கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ முடிக்கும் போது அதே மாதிரி தான் ஒரே இடத்துலையே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சும் வந்து கீழே தள்ளி போடாத ஒரே இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சிருங்க. பாருங்கள், போட்டாச்சு. டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளைனாக வந்து நீங்கள் போடுறீங்க இல்லையா, அது வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 ஸ்டிச் ப்ளைனாக போடுறீங்க அப்படின்னா அடுத்தது இந்த ப்ளைனாக வந்து ஒரு 5 ஸ்டிச்சு, அடுத்தது இந்த மாதிரி ப்ளூவில் ப்ளைனாக 5 ஸ்டிச், இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சு போடுங்க. 2 கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இங்கே இது வந்து கம்மியாகவும் இது வந்து அதிகமாகவும் போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கலர் நிறையாவும் ஒரு கலர் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நெக் லைனில் லோடிங் ஸ்டிச்சுக்கு பதிலாக இந்த ஸ்டிச் போடலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஃப்ளவரோட ஸ்டெம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.